உன்னைய மாதிரி புத்திமான் இந்த உலகத்துல யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட புத்தியை நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார் ஆண்டவர். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாரு ஆண்டவர் நம்முடைய காரியங்கள்லாம் நிறைய காரியம் பெண்டிங்ல இருக்கு, நிறைய காரியம் நடைபெறாம இருக்கு. அப்ப ஏன் நம்ம கேள்வி கேட்டே இருக்கக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும், இந்த நியாயபரமான வசனங்களை என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும். அது நம்ம மனசை விட்டு நம்ம வாயை விட்டு பிரியாம நம்ம கூட என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வழிகள் எல்லாம் என்ன செய்வாராம். அப்ப இந்த நாளினுடைய அபிஷேகம் என்னன்னா, நம்முடைய வழிகள் எல்லாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணும் அபிஷேகம். இது யாருக்குள்ள இருந்துச்சு, யோசுவாக்குள்ள இருந்துச்சு. அந்த யோசுவாக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எனக்குள்ளேயும் வேணும்னு நினைச்ச போறோம். நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த யோசுவாக்கு கொடுத்த அதே அபிஷேகம் எனக்குள்ளேயும் எங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யட்டும், வரட்டும், வந்து எங்களை என்ன செய்யட்டும், அது வழி நடத்தட்டும் சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம். அந்த அபிஷேகம் நம்மளோட தங்கி